கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிறதான ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வசனம், அந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன என்பதை நாம் தியானிக்கலாம். நீங்கள் வேதாகமத்திலே தீத்து அதிகாரம் 2 வசனம் 13, தீத்து அதிகாரம் 2 வசனம் 13, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பாருங்கள், இந்த தீத்து அப்படிங்கிற ஒரு நிருபத்தை எழுதுறது யார் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த தீத்து என்கின்ற ஒரு நிருபத்தை எழுதுகிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த பவுலுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சவுல் என்பது இவருடைய இயற்பெயர். இவர் தர்சு பட்டணத்தை சேர்ந்தவர். இவர் யூதனாக, அதாவது சவுல் யூதனாக இருந்தாலும் பிறக்கும்போதே ரோம பிரஜையாகும் ஸ்லாக்கியத்தை பெற்றவர் தான் இந்த சவுல். அது மாத்திரமல்லாமல் இந்த சவுல் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். அது மாத்திரமல்லாமல் இவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, இவருடைய ஆசிரியருடைய பேர் கமாலியேல் அப்படிங்கிறவர் இவருடைய ஆசிரியர். அப்போ கமாலியுடைய மாணவனாக இருந்தவர் தான் இந்த சவுல். இவரை குறித்து வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னா பாருங்கள், நியாயப்பிரமாணத்தின்படி இந்த சவுல் பரிசேயனாக இருந்தவர். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்பது இந்த சவுலுடைய நோக்கம். அதாவது கிறிஸ்தவர்களை அழிப்பதில் அழிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சவர் தான் இந்த சவுல். இவரை குறித்து வேதம் எப்படி பதில் சொல்லுது அப்படின்னா, பிலிப்பியர் அதிகாரம் 3 வசனம் 5-6, பிலிப்பியர் அதிகாரம் 3 வசனம் 5-6, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இப்போ சவுல் எப்படிப்பட்டவர்னா, 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவர். இவர் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் சபையை துன்பப்படுத்தினவர். அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சபையாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அநேக சபைகளை இந்த சவுல்ங்கிறவர் எப்படின்னா துன்பப்படுத்துகிறார். கிறிஸ்தவர்களை அழிப்பது தான் இவருடைய வேலையை. இப்போ அது மாத்திரமல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அப்போஸ்தலர் அதிகாரம் 8 வசனம் 3, அப்போஸ்தலர் அதிகாரம் 8 வசனம் 3, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். பாருங்கள், சவுலுடைய வேலை என்ன அப்படின்னா, சபையை துன்பப்படுத்தணும், ஸ்திரீகளையும், அதாவது சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தவர் இந்த சவுல். இப்படிப்பட்ட சவுலுடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர் வெளிப்பட்டார், அதற்கு பிறகு சவுல் எப்படி மாறி, அதாவது இயேசு கிறிஸ்து என்ன என்று சவுல் அறிக்கை பண்ணினார் என்பதை நாம் தியானிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சவுல் ஒரு யூதனாக இருந்தவர். இவருக்கு நியாயப்பிரமாணம் நன்றாக தெரியும். கடவுள் யார் அப்படிங்கிற ஒரு யெகோவா தேவன் தான் கடவுள் என்று சவுலுக்கு தெரிந்த ஒரு காரியம். இப்போ இப்படிப்பட்ட சவுல் ஒரு நாள் தமஸ்கு என்கின்ற பட்டணத்தில் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை பெருக ஆரம்பித்தது. அப்போ அந்த தமஸ்கு பட்டணத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சவுல் பிரயாணமாக போகிறப்ப ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இந்த சவுலுக்கு ஏற்படுகிறது. இதை குறித்து நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் அதிகாரம் 9 வசனம் 1 சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு
சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அன்பான சகோதர சகோதரியே, இப்போ பாருங்கள், சவுல் தமஸ்கு பட்டணத்தில் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேள்விப்பட்ட போது இந்த சவுல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரயாணமாக போகிறார். தமஸ்குவில் உள்ள கிறிஸ்தவர்களை அழிக்கணுங்கிறது இவருடைய நோக்கம். இதனால் பிரதான ஆசாரியத்தில் போயிட்டு அனுமதி சீட்டு பெற்றுக்கொண்டு பிரயாணமாக போகிறப்ப ஒரு ஒளி அந்த சவுலை சுற்றி பிரகாசித்தது. உடனே சவுல் தரையிலே விழுந்த பிறகு சவுல் கேட்குறார், ஆண்டவரே, நீர் யார் அப்படின்னு கேட்குறப்ப அப்போ இயேசு எப்படி சொல்கிறாருன்னா, அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படிங்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சவுலிடம் இயேசு கிறிஸ்து தரிசனமான பிறகு சவுல் 3 நாட்கள் அவர் கண்ணு தெரியாமல் அவர் இருந்தார். பிறகு அனனியா என்கின்ற ஒரு சீசன் மூலமாக மீண்டும் பார்வையடைந்து பிறகு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இப்போ பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை, அதாவது பவுல் அவருடைய இயற்பெயர் சவுலாக இருந்தப்போ அவர் கிறிஸ்தவர்களை அழிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அவர் சவுல் இருந்தார். பிறகு அந்த சம்பவத்திற்கு பிறகு, அதாவது இயேசு கிறிஸ்து சவுலுக்கு தமஸ்குவை நோக்கி பிரயாணம் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு ஒளி மூலம் சவுலுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த காரியத்திற்கு பிறகு சவுல் பவுலாக மாறுகிறார். அப்படிப்பட்ட பவுல் இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர் ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணினார் என்பதை நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 9 வசனம் 20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். பாருங்கள், சவுல் பவுலாக மாறின பிறகு அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவை விட்னஸ் பண்ணுறாரு, சாட்சியாக சொல்கிறாரு அப்படின்னா, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். அப்போ இயேசு கிறிஸ்துவ கடவுள் என்று அவர் சொல்லலை, தேவனுடைய குமாரன் என்று தான் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணினவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அது மாத்திரமல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நிருபங்களை எழுதியிருக்கார். அப்போ அந்த நிருபங்களை எழுதுகிறப்ப பவுல் எப்படி கடவுள் யார் என்பதை குறித்தும் இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்தும் அந்த நிருபங்களை எழுதுவதற்கு முன்பாகவே ஒரு முக்கியமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். எப்படின்னா பாருங்கள், ரோமர் அதிகாரம் 1 வசனம் 3. ரோமர் அதிகாரம் 1 வசனம் 3. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நிருபங்களை எழுதுகிறார். அப்போ நிருபங்களை எழுதுகிறப்ப, சபைகளுக்கு அநேக நிருபங்களை எழுதுகிறப்ப எப்படி கடவுளை குறித்து சொல்கிறார்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும், ஃபஸ்ட்டு பிதாவாகிய தேவனை தான் சொல்கிறார், பிதாவாகிய தேவனாலும். அடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவ தான் பிதா, இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லவில்லை. எப்படி சொல்கிறாருன்னா, ஆலயங்களில் தேவனுடைய குமாரன் என்று, கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணினவர் இந்த பவுல். நிருபங்களை எழுதுகிறப்ப எப்படி எழுதுகிறாருன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும், பிதாவாகிய தேவனை தான் கடவுள்னு சொல்கிறார், அவருடைய நாமம் யெகோவா. அப்போ இயேசு கிறிஸ்துவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும், அடுத்ததில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போ நிருபங்களை எழுதுகிறப்ப வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா நிருபங்களிலும் இப்படி தான் எழுதுகிறார். பிதாவாகிய தேவனை குறித்து சொன்ன பிறகு அடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார். அப்போ பாருங்கள், இந்த பிதாவாகிய தேவனை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை உண்டாக்கினவர் பிதாவாகிய தேவன் என்று அதாவது கொலோசியர் அதிகாரம் 1 வசனம் 15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சர்வமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அப்போ இயேசு கிறிஸ்து எல்லா படைப்புகளுக்கும் முந்தின படைப்பு, பிதாவாகிய தேவனால் படைக்கப்பட்ட முதல் படைப்பு, முதல் சிருஷ்டிப்பு என்கின்ற காரியத்தை எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் மிக நுணுக்கமாக இந்த வேதத்தில் எழுதி காண்பித்துள்ளார். அப்போ பிதாவாகிய தேவனை கடவுள் என்று சொன்னவர். இப்படியெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணினார். இப்போ பாருங்கள், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை
மகாதேவன் என்று, அவர் தான் இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று சொன்னார் என்று இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று நினைக்கக்கூடிய விசுவாசிக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் எந்த வசனத்தை முன்னாடி வைக்கிறாங்கன்னா பாருங்கள், தீத்து அதிகாரம் 2 வசனம் 13. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இப்போ பாருங்கள், நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும். இப்போ பாருங்கள், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவர் எப்படின்னா மகாதேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் என்று இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று நினைக்கக்கூடிய விசுவாசிக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை முன்னாடி வைக்கிறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலனாகிய பவுல் கடவுள், அதாவது மகாதேவன் என்று சொன்னார் என்று அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை முன்னாடி வைக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வாசித்த இந்த பைபிள் வந்து தமிழ் வேதாகமம். தமிழ் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வேதாகமம். ஒரிஜினல் பாஷை எது அப்படின்னா எபிரேய மொழி, கிரேக்க மொழி. பழைய ஏற்பாடு எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி. அதற்கு எபிரேய மொழி, கிரேக்க மொழி தான் பைபிள், அதனுடைய மூல பிரதி. அப்போ அதற்கு பிறகு எந்த மொழியில் பைபிள் வந்தது அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்தது. ஆங்கிலத்திற்கு பிறகு தமிழில் வந்தது. அப்போ இந்த தமிழ் வேதாகமே ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வேதாகமம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பைபிளில் பாருங்கள், மகாதேவனும் அப்படின்னு இருக்குது. அப்போ அடுத்ததில் நமது இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய, அப்போ இயேசு கிறிஸ்து தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அவர் தான் மகாதேவன், அவர் தான் கடவுள். அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்கிறார், இயேசு தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். பிதாவாகிய நிருபங்களை எழுதுகிறப்ப பிதாவாகிய தேவனாலும், அடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். அப்போ பிதாவாகிய தேவனை கடவுள் என்று, இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் என்று சாட்சியாக சொன்னவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இப்படியெல்லாம் சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவை மகாதேவன் என்று, கடவுள் என்று சொன்னார் என்று இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று நினைக்கக்கூடிய விசுவாசிக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை முன்னாடி வைக்கிறாங்க. அப்போ இந்த வசனத்தில் என்ன, எப்படிப்பட்ட ஒரு சத்தியம் இருக்குது பாருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நாம் நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ் பைபிளில் மகாதேவன் என்று இருக்கு இல்லையா? இப்போ ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறப்ப ஒரு சத்தியம் நமக்கு இந்த நாளிலே தேவன் வெளிப்படுத்துவார். தமிழ் வேதாகமத்தை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா பாருங்கள், ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் கான்ட்ராவர்சி, கருத்து வேறுபாடு அநேக இந்த பைபிளில் இருக்குது. கமா, புல் ஸ்டாப், இந்த மாதிரி அநேக கருத்து வேறுபாடு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த வசனத்தை நம்ம ஆங்கிலத்தில் எப்படி, இந்த வசனம் எப்படி எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா பாருங்கள், தீத்து அதிகாரம் 2 வசனம் 13. லுக்கிங் ஃபார் தட் பிளெஸ்டு ஹோப் அண்ட் தி glorious appearing of the great God and our Savior Jesus Christ. பாருங்கள், great God and our Savior Jesus Christ. ஆங்கிலத்தில் அதாவது மகாதேவன் அப்படின்னா ஆங்கிலத்தில் கிரேட் காட். இப்போ இந்த இடத்துல அந்த ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா கிரேட் காட் அண்டு அவர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஆங்கிலத்தில் இருக்குது. ஆனால் தமிழ் வேதாந்தத்தில் இப்போ அண்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் வந்து அண்டு, ஏஎன்டி அண்டு அப்படின்னா தமிழில் மற்றும்னு அர்த்தம். மற்றும் ஏன் அண்டுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னா ஒருத்தரை குறித்து சொல்லிட்டு அடுத்த, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவரை குறித்து சொல்லும் பொழுது அண்டுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல வந்து மகாதேவன் கடவுள் என்று சொல்லவில்லை. ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிங்கன்னா கிரேட் காட் அண்டு அவர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ மகாதேவன் கிரேட் காட் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை சொல்லவில்லை. ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது அந்த அண்டுங்கிற வார்த்தை இருக்கும். ஆனால் தமிழில் எப்படி இருக்குன்னா மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய. அப்போ ஒரு கமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழில் இருந்துருந்துச்சுன்னா நமக்கு மிக அழகாக தெரிஞ்சிடும். ஆனால் ஆங்கிலத்தில் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அந்த அண்டுங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கும். அப்போ இங்கே மகாதேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை சொல்லவில்லை, பிதாவாகிய யெகோவா தேவனை தான் மகாதேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது கிரேட் காட் அண்டு அவர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ பிதாவாகிய தேவனை மகாதேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டு அடுத்தது நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆங்கிலத்தில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் என்றும் நமக்கு தெரிய வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று தான் சொன்னார். பிதாவாகிய யெகோவா தேவனை மகாதேவன் என்று அவர் சொன்னார்.
ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது மிக அழகாக வெளிப்படும், சத்தியம் வெளிப்படும். அப்போ ஆங்கிலத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆங்கில பைபிளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் தியானிக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை மகாதேவன் என்று, கடவுள் என்று அவர் சொல்லவில்லை, பிதாவாகிய யெகோவா தேவனை தான் மகாதேவன் என்று சொன்னார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். எபேசியர் அதிகாரம் 1 வசனம் 3. எபேசியர் அதிகாரம் 1 வசனம் 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதா அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லவில்லை. எப்படி சொல்கிறாரு? பிதாவே இயேசு கிறிஸ்து, இயேசுவே பிதா அப்படின்னு சொல்லவில்லை. எப்படி சொல்கிறாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே பிதா யார்? அவருடைய நாமம் யெகோவா. அப்போ யெகோவா தேவனை தான் கடவுள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ யாருக்கு துதி ஸ்தோத்திரம் அப்படின்னா, பிதாவாகிய யெகோவா தேவனுக்கு தான் துதி ஸ்தோத்திரம். அப்போ அவருக்கு எப்படி துதி ஸ்தோத்திரத்தை நம்ம ஏறெடுக்க வேண்டும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் வழி, சத்தியம், ஜீவன். அவரை எல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் போக முடியாது. வேதம் அப்படி தான் எழுதப்பட்டுள்ளது. அப்போ இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர், நமக்காக பிதாவாகிய யெகோவா தேவனிடத்திலே பரிந்து பேசக்கூடியவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை. இயேசு கிறிஸ்து யாரை பிதா என்று சொன்னாரோ அவர் தான் கடவுள். அவருடைய நாமம் யெகோவா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ யெகோவா தேவனை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மகாதேவன் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் என்றும் ஆலயங்களில் சாட்சியாக பிரசங்கம் பண்ணினார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பாருங்கள், இப்படிப்பட்டதான ஒரு சத்தியம் இன்றைக்கு யாருக்கும் தெரிந்து கொள்ளாதபடி இயேசு கிறிஸ்து தான் பிதா, இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது யெகோவா தேவனை கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் என்று இந்த வேதம் மிக அழகாக வெளிப்படுத்துகிறது. இப்போ பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் பிதாவாகிய தேவனை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் எப்படி விளக்கமாக சொல்கிறாருன்னா, 1 கொரிந்தியர் அதிகாரம் 8 வசனம் 5, 6, 7. 1 கொரிந்தியர் அதிகாரம் 8 வசனம் 5, 6, 7. வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. பார்த்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் மகாதேவன் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லவில்லை. ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது கிரேட் காட் அண்டு அவர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ கிரேட் காட் மகாதேவன் என்று யெகோவா தேவனை தான் சொல்கிறார். ஆனால் நம்ம தமிழில் வாசிக்கிறப்ப எப்படின்னா, மகாதேவன் இயேசு கிறிஸ்து தான் மகாதேவன் அப்படிங்கிற மாதிரி நம்மளே நினச்சிக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது மிக அழகாக இந்த சத்தியம் நமக்கு விளங்கும். அப்போ பாருங்கள், வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவருடைய நாமம் யெகோவா. அப்போ அடுத்தல சொல்கிறார் பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அப்போ கர்த்தரும் நமக்கு உண்டு அப்படின்னா பிதாவாகிய தேவன் இருக்கிற மாதிரி இவரும் இருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணினவர் பவுல். அவர் பிதாவாகிய தேவனை தான் கடவுள் என்று சொன்னவர். இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லவில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தின் மூலம் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், தீத்து அதிகாரம் 2 வசனம் 13 மகாதேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிதாவாகிய யெகோவா தேவனை தான் சொல்கிறார். ஆங்கிலத்தை வாசிக்கும் பொழுது மிக அழகாக இந்த வேதத்திலே தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்போ பிதாவாகிய யெகோவா தேவனை கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறப்ப பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அப்படின்னு நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்போ பிதாவாகிய தேவனை கடவுள் என்று சொன்னவர் அப்போஸ்தலனாகிய பவுல். நாமும் அப்படி தான் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை தான் நாம் கடவுள் என்று, நாம் அவருடைய நாமம் யெகோவா, அவரை தான் கடவுள் என்று இந்த வேதாகமும் எடுத்துரைக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் அநேக சத்திய காரியங்களை நாம் தியானிக்கலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.